காதலுக்கு வந்து வேற வேற விதமான சமூகத்துல வேற வேற விதமான பொருள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இப்போ நம்ம கொங்கு சமூகத்துல லேண்ட்லார்ட்ஸ் இந்த மாதிரியான ஃபேமிலியில இதுக்கு வேற ஒரு மீனிங் இருக்கு. ட்ரைபல் சமூகத்துல வேற ஒரு ஒரு மீனிங் இருக்கு. இப்போ மன்னர் அந்த மாதிரியான குடும்பங்கள்ல வேற ஒரு மீனிங் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு மீனிங் இருக்கு. அந்தந்த கட்டத்துல வர்ற காதல் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். ஒன்னோட ஒண்ணு வந்து மிக்ஸ் ஆகாது. வேற ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா அது வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்படி வந்து ரொம்ப வித்தியாசமான காதல் கதைகள் வந்து தமிழ்ல இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, மலையாளி மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு காதல். மலையாளின்னு ஒரு ட்ரைப்ஸ் இருக்கு தெரியுமா? ஒரு காதல் கதை இருக்கு. அரு ராமநாதன் தான் அதை தொகுத்து எடுத்தாரு. என்னன்னா, ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்டோட தம்பி 3 பேரும் குடியிருக்காங்க. பாத்தீங்கன்னா ராம லட்சுமண சீதை மாதிரியே இருக்காங்க. இதுல தம்பிக்கும் ஹஸ்பண்டோடைய ஒய்ஃபுக்கும் அன்னிக்கும் லவ் வந்துடுது. ஆனா ஹஸ்பண்டுக்கு அதை வந்து சகிச்சுக்க முடியறதில்ல. காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் தம்பியை வந்து கொன்றான். கொன்னோடனே இந்த கொன்னுட்டு ஒளிஞ்சுக்கான். ஆனா இந்த பொண்ணு வந்து அவனை தேடிட்டு வரான். தம்பியை தேடிட்டு வந்தோன்னா அவன் செத்து கிடக்கிறத பாக்குறான். அப்போ ஒரு 2-3 பேர் வர்றாங்க. அவங்க கிட்ட அவனை எரிக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்கறான். இன்னும் அவங்க எரிக்கிறாங்க. இவங்களும் அதுல உளுந்து செத்துறான். இதுதான் வந்து கதை. இது அரு ராமநாதன் வந்து இன்டர்பிரட் பண்றாரு. இந்த கதையில புருஷன் ஏன் ஒளிறான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா புருஷன் வந்து மனைவி மேலேயும் ஏதாவது ஒரு அட்டாக் நடத்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கும்போது அதை அனலைஸ் பண்ணும்போது அந்த சொசைட்டில அது வழக்கம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. எப்படின்னா, எல்லா விதமான குடும்பங்களையும் இனத்திலையும் எல்லா ஆண்களுமே வந்து அப்பா, சரியா? எல்லா பெண்களுமே வந்து அத்தை, அப்படிதானே? அந்த சொசைட்டில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குழுவில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே இன்னொரு குழுவில் இருக்கிற ஆண்கள் எல்லாருமே முறை மாப்பிள்ளையா இப்படிதான் இருப்பாங்க. அந்த குழுவில் இருக்கிற பொண்ணுக்கு வந்து அதே குழுவில் இருக்கிற ஆண்கள் வந்து அண்ணன் ஆயிடுவாங்க. அப்போ அவங்க வந்து லவ் பண்ணக்கூடாது. ஆனா மற்ற குழுவில் இருக்கிற எல்லாத்தையுமே லவ் பண்ணலாம். அப்போ இது அந்த புள்ள வந்து ஹஸ்பண்டோட தம்பியை லவ் பண்றது அப்படிங்கிறது அவளோட ரைட்டு. அந்த அவளோட ரைட்டை தான் வந்து கேட்கறான். அதுல ஒரு தப்பும் இல்லை. அப்போ சமூக விதியை மீறுறது யாரு அப்படின்னு சொன்னா ஹஸ்பண்ட் தான். ஹஸ்பண்ட் வந்து அதை வந்து மீறுறான். அதனால அவனுக்கு குற்ற உணர்ச்சி வந்து அவன் வந்து ஒளிஞ்சிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து அப்ப இருந்த ஒரு ஒரு சொசைட்டி. இந்த சொசைட்டில இப்படியான காதலுங்கிறது ரொம்பவும் ஒரு ஸ்ட்ரிக்டா இப்படி ஒரு இதுக்குள்ள இந்த பறவைகள் வந்து கடைசி காலம் வரைக்கும் ஒன்னாவே இருக்கும்ல, அப்படி வந்து இருக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுதான் வந்து லெவிஸ்ட்ராஸும் சொல்றாரு. லெவிஸ்ட்ராஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உறவுகளை பத்தி அவரு ஆராயிறாரு. லெவிஸ்ட்ராஸ் வந்து ஒரு முக்கியமான ஆந்த்ரோபாலஜிஸ்ட், பிரெஞ்சு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவர் உறவுகளை ஆராயும் போது அவர் வந்து தலைகீழா இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை மாத்துறாரு. குடும்பம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, குழந்தைகள், அப்புறம் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட தம்பி, ஒய்ஃபோட உறவுகள், இப்படி தான் அதை பார்க்குற ஒரு வழக்கம் இருக்கு. அப்படிங்கிறத மாற்றி வெளியில இருக்கிற உறவுகள் அது அப்படி உள்ளுக்குள்ள மாறி மாறி வருது அப்படின்னு சொல்லி அதை வந்து தலைகீழா வந்து மாத்துறாரு. எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு இனம் வந்து வளரணும் அப்படின்னு சொன்னா அந்த இனம் வந்து தனக்குள்ளேயே அது இன்பிரீடிங் பண்ணக்கூடாது. இப்போ வெளியே தான் அது வந்து பண்ணாதான் தொடர்புகள் வந்து ஏற்படும். அப்போ இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சாதினா அந்த சாதியில் இருக்கவங்க எல்லாருமே அண்ணன் தங்கச்சி அப்படின்னு ஆகும்போது வெளியே தானே கல்யாணம் பண்ணோம். சாதிக்குள்ள திருமணம் பண்றது, அப்படி சாதியில உட்பிரிவுக்குள்ள பண்றதுங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கல. இப்போ கூட பிடிச்சி கட்டி வச்சு எரிக்கிறதுலாம் பண்றாங்கல்ல ராஜஸ்தான்ல. இப்போ நம்ம ஊர்லயே கூட அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ வெளியே தான் அவங்க வந்து பண்ணணும். இதுல வந்து இனத்தோட நன்மையில இருந்துதான் குடும்பம் அப்படிங்கிற அந்த செட்டப் வந்து வருது. அப்போ வந்துதான் உள்ளுக்குள்ள அண்ணன் தங்கச்சி காதல் அப்படிங்கிறது தடை செய்யப்படுது. இப்படி
சித்தப்பா இந்த மாதிரி காதலுங்கிறது வந்து தடை செய்யப்படுது. இப்படி ஒவ்வொன்றா வந்து பிரித்து பிரித்து வந்து இப்படிதான் காதல் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு இடையில வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு பல ஆயிரம் வருஷ அனுபவத்துல இதை கொண்டு வராங்க. இந்த புனைபாவில கூட ஒரு இருளர் கதையை நான் வந்து எழுதியிருப்பேன். என்னன்னா, சித்தப்பாவுக்கும் இந்த பொண்ணுக்கும் வர லவ், அந்த ரெண்டு பேரையும் கொன்றாங்க அந்த அப்படிங்கிறது. என்னன்னா, உங்களுக்கு வந்து வெளி தொடர்பு இல்லாமல் போயிடும் அதுக்குள்ளேயே இருக்கிறது. அப்புறம் ஒரு ப்ராசஸ்ல அது வந்து சயின்டிஃபிக்கா நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு இதுக்கும் வரும். கரெக்டா இல்லை, நீங்க வந்து வெளி ப்ரீடிங் பண்ணாதான் அது சரியா இருக்கும் அப்படின்னு வருது. அந்த நிறைய யூரோப்பிய அரச குடும்பங்கள்லாம் உள்ளுக்குள்ளேயே பண்ணி பண்ணி ரொம்ப கோணையான மூஞ்சி இருக்கிற மாதிரி போட்டோ எல்லாம் வரும், நெட்ல வந்து இருக்கு. அப்போ அது வந்து தப்பானது அப்படிங்கிறதையும் மனித இனம் வந்து தெரிஞ்சுது. இதுக்கு அப்புறம் தான் லவ்ல வந்து நிறைய சுவாரஸ்யம், ரிஸ்க்கு, த்ரில்லு, அப்புறம் ட்ராஜடி இதெல்லாம் வந்து பின்னாடி தான் இதுல வந்து வருது. அதுல அட்டகாசமான விதவிதமான சுவாரஸ்யமான கதைகள் வந்து முதல்ல இருந்தே எல்லா காலகட்டத்திலையும் இருக்கு. இப்போ நவீன காலத்திலையும் சுவாரஸ்யமான கதைகளை வந்து நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க. அதுல அதுல வந்து நீங்க ஆனா அதுல வந்து வேர்ல்டு கிளாசிக் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா அது வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காது. அதுல வந்து ஒரு மீறல் இருக்கும். இப்ப ஆண்டனி கிளியோபாட்ரா எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். கிளியோபாட்ராவை ரொம்ப காலம் கழிச்சுதான் ஆண்டனி வந்து பாக்குறான். அதுக்கு முன்னாடி அவளுக்கு வந்து 2-3 கல்யாணம் இருக்கு இல்லையா. அவங்களோட தம்பி, அதுக்கப்புறம் ஜூலியஸ் சீசர், அப்புறம் தான் ஆண்டனி. அது கூட வந்து டிப்ளமசி தான். கல்யாணம் அப்படிங்கிறத விட கூட டிப்ளமசி அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. இப்போ வெறும் ஒரு லவ், 2 பேரும் மட்டுமே பேசிட்டும் பழகிட்டுமே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரொம்ப அழகியல் தன்மையுடையதை வந்து சுவாரஸ்யமானதா மனித குலம் வந்து எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அதுல வேற ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை வந்து இருந்தா தான் எல்லாருக்கும் அது வந்து பிடிக்குது. அதுல ஏதாவது ஒரு ஒரு மீறல், எங்கேயாவது ஒரு ஓட்டை, என்னமோ ஒன்று தப்பா இருக்குதுங்கிறது, இதெல்லாம் இருந்தா தான் அது வந்து நல்லா இருக்கும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா காதல் கதைகள்லையுமே இது வந்து இப்படி இருக்கும். அதுல வந்து நீங்க என்ன கதையை வேணாலும் எடுத்து பாருங்களேன், அதுல என்னமாவது ஒண்ணு வந்து ரோமியோ ஜூலியட்டே எடுத்துங்க. அந்த 2 பேருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் பயங்கரமா இருக்கும் சரியா. அப்போ அது வந்து அவ்வளவு பர்ஃபெக்டாலாம் இருக்காது. ஆனா நமக்கு வந்து அப்படி நினைச்சு பழகிட்டோம் 2 பேரும் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை, அது வந்து காதலை பேஸ் பண்ணது, ஆனா காதல் கதை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. என்னன்னா, நம் காலத்து நாயகன் ஒரு கதை, லேர்மண்டோட ஒரு நாவல். அது யாருக்குறைய அவரோட பர்சனல் லைஃப் தான் வச்சுக்கோங்களேன். அதுல அவர் வந்து பலவிதமான காதலை வந்து அவர் கடந்து போவார். எதுலையுமே அவர் வந்து திருப்தி அடையவும் மாட்டாரு. இவரால மற்றவங்களுக்கு வந்து டிசாஸ்டர் தான் ஏற்படும். ஆனா அந்த நடை வந்து அதுல ஒரு அழகு அதுல இருக்கும். அவரு என்ன பண்ணுவாருன்னா, அப்போ செச்சினியால ஃபைட் நடந்துட்டு இருக்கும். முதல்ல செச்சினியாவை அப்போதான் ரஷ்யா வந்து அடிமைப்படுத்துது. இப்போ செச்சினியாவுக்கு இவர் போவார். செச்சினியாவுக்கு வந்து அங்கே சண்டைக்கு போவார். அங்கே வந்து ஒரு இளவரசி ஒரு பொண்ணை வந்து பிரின்சஸ் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த புள்ள வந்து இன்னொரு பையனை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இவர் வந்து இந்த லேர்மண்டோ கதையில் அவர் பேர் பிச்சோரின் வந்து இந்த லவ்வை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நினைப்பான். அப்போ அதே மாதிரி ஏதோ ஒரு கட்டத்தில் உள்ளுக்குள்ள பூந்து தன்னோட திறமை, பேச்சு, இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த லவ்வை வந்து பிரேக் பண்ணிடுவான். பிரேக் பண்ணினோடனே அந்த பொண்ணு வந்து தலைகால் தெரியாம இவனை வந்து பிச்சோரின்னா ரொம்ப ஹேண்ட்ஸமானவன், அவனோட அந்த கான்வர்சேஷன் ஸ்கில்ஸ் வந்து அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும், இனிமையா இருக்கும், பேசிட்டே இருக்கலாம்.
ஜோக் அடிச்சுட்டே இருப்பான், எல்லாத்திட்டையும் ஒரு ஹீரோ. அப்படிங்கும்போது பழைய காதலனை விட இவன் ரொம்ப கவர்ச்சிகரமாக தெரியும், லவ் பண்ண தொடங்கிடுவான். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இவனை முதல்ல லவ் பண்ணவன் கடுப்பாகி டியூயலுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். என்னென்னா, அவன் வந்து ஒரு பயந்தாங்கொல்லி, பெண்கள் பின்னாடி சுற்றுறவன், அவன் சண்டைக்கெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அவங்களுக்குள்ள பேசிட்டு டியூயலுக்கு கூப்பிட்டு அவனை அவமானப்படுத்தி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவான். துப்பாக்கியில் சுட்டுக்கிறது, டியூயலுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் நான் அந்த சீன் காட்டுறேன், ரொம்ப நாளாக எடுத்திருப்பாங்க பாருங்க. இதை வந்து இவன் பிச்சோரின் வந்து ஒட்டு கேட்டுருவார். ஒட்டு கேட்டுட்டு அவன் வந்து கூப்பிட்டோன்னே சரி நான் வரேன்ருவான். வரேன்னொன்னே சரி டியூயல் எங்கே வச்சுக்கலாம், கிரவுண்டில் வச்சுக்கலாமா அப்படின்னா, இல்லை கிரவுண்டில் வேண்டாம், வெளியே மலை மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனால் அவங்களுக்கு கற்குன்னு ஆகிறோம், இவன் ஏதோ சீரியஸாக போகிறான் அப்படின்ட்டு. அப்போ திருப்பியும் அவங்க வந்து இன்னொரு பிளான் பண்ணுவாங்க. என்னென்னா, ஒரு குண்டில் ஒரு துப்பாக்கியில் மட்டும் உண்மையான குண்டு. அது வந்து என்னென்னா, அந்த எதிரியா இருக்கான், அவன் வந்து இவனை சுடாமல் வெளியே சுட்டு இவனை உயிரோட விட்டுருது. பிச்சவரனோட துப்பாக்கியில் குண்டு போடாமல் விட்டுறது. அந்த பழைய குண்டு அது வந்து தெரியாது, போடாமல் விட்டுறது. அப்போ 2 பேருக்கும் உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. இப்போ எல்லாரும் அங்கே போவாங்க. அங்கே மலை மேலே போன உடனே ஃபஸ்ட்டு டாஸ் போட்டோன்னே பிச்சோரின்னா இன்னொருத்தர் சுடுற மாதிரி தான் வரும். சரி சுடு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனால் பிச்சோரின் வந்து ஒரு மலை உச்சியில் நின்றுக்குவான். சுட்டோன்னே பிழைக்க முடியாது, கீழே விழுந்து செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல. அப்புறம் அவன் வந்து சுடுவான். சுட்டோன்னே மிஸ் ஆயிரும். ஆனால் சுட்டுருவான். அவனுக்கு இருக்கிற கோபம், ஏதோ ஒரு உணர்ச்சி மயமான இதில் வந்து சுட்டுருவான். இவன் தப்பிச்சிருவான். தப்பிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இவன் சுடணும். சுடுறதுக்கு துப்பாக்கி எடுத்து இதில் குண்டில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இல்லை அதெல்லாம் முடியாது, குண்டு இல்லைன்னா இல்லைதான், அது நீ தான் எங்கேயாவது போட்டிருப்ப அப்படின்பாங்க. இல்லை நீ வந்து போட்டு கொடுத்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதைய மிரட்டி வாங்கிடுவான். வாங்கினதுக்கப்புறம் இவன் பிச்சோரின் நின்றுட்டு நீ வந்து நீ பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேளு, இல்லாட்டி அவனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்புறம் அவன் வந்து முடியாதமா சுட்டு கொண்டுருவான். கொண்டுட்டு அந்த அதுக்கு அடுத்து நடக்கிறது தான் வித்தியாசமானது. அந்த பொண்ணையும் விட்டு போட்டு போயிடுவான், அந்த பிரின்சஸையும். என்னன்னா, அப்ப நீ இத்தனை நாள் எதுக்காக பின்னாடி வந்து தெரிஞ்ச, அவளுக்கு இருந்த லவ்வையும் வந்து நீ வந்து உடைச்ச அப்படின்னா, அதுதான் வந்து ஹியூமன் நேச்சர். ஒருத்தங்களுக்கு சின்சியரா இருக்கு, இன்னொருத்தங்களுக்கு அது இல்லை. அதுல இருக்கிற த்ரில்லு தான் எனக்கு வந்து தேவையா இருக்கே தவிர, எனக்கு காதல் எனக்கு வந்து அத்தனை முக்கியமான விஷயமா வந்து தெரியல. இது இந்த ஆல் டைம் கிளாசிக், இது இந்த ஹீரோ ஃபோர் டைம் நம் காலத்துல அவ்வளோ கட்டாயம். அதுக்கப்புறம் இவனை வந்து இந்த டியூயல்ல ஒருத்தனை கொண்டுட்டானோன்னா தண்டனையா வார் ஃப்ரண்ட்டுக்கு மாற்றுவாங்க. வார் ஃப்ரண்ட்டுக்கு மாற்றோன்னா அங்கே ஒரு செச்சின் பொண்ணை வந்து கடத்திட்டு வந்துடுவான். கடத்திட்டு வந்தவங்க கொஞ்ச நாள்ல அவங்களையும் இவனுக்கு வந்து போர் அடிச்சிடும். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்ல வந்து அந்த பொண்ணு செத்து போயிடும். செத்தோன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான், நல்ல வேலை செத்துட்டான், இல்லாட்டி விட்டுட்டு ஓடி இருப்பான் அப்படி. இந்த மாதிரி இத வந்து ஒரு ஒரு சாடிஸ்டிக் கதை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையில ஒரு சாடிஸ்டிக் எலிமெண்ட்ஸ் வந்து இதுல இருக்கு. இப்போ அடுத்தவங்களோட பெயினை வந்து ரசிக்கிறது ஒண்ணு, இன்சென்சிட்டிவா இருக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி அப்படி ஆனா ஒரு பார்வை இருக்கு. இந்த கதையில இருந்துதான் வந்து ரஷ்யாவோட அந்த சைக்கலாஜிக்கலான கதைகள் எழுதுறது அப்படிங்கிறது வந்து தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி பிச்சவரனோட இதுல சொல்றாங்க. இதுக்கு வந்து ரொம்பவும் மாற்றா புஷ்கின் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல. புஷ்கின் ஒருத்தர் இருக்காரு, அவர்ல இருந்து தான் ரஷ்யன் லிட்ரேச்சர் வந்து தொடங்குது. புஷ்கினோட கதைகள் வந்து ரொம்ப லைட்டா ஜாலியா இருக்கும், இனிமையா வந்து இருக்கும். எல்லாருமே படிக்கலாம். உண்மையிலே அதை வந்து படிக்க வேண்டிய கதைகள் அது. எப்படின்னா, 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்களா? அதுல வந்து ஒரு கதை வந்து இப்படிதான் தொடங்கும்.
மரியா பிரெஞ்சு நாவல்கள் நிறைய படித்தாள், எனவே காதல் வயப்பட்டாள் ஏன்னா அது வந்து யார் மேல காதல் அப்படின்னு சொன்னா, அதுல 2 விதமான லேண்ட்லார்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து ருஷ்ய பாணியில லேண்ட்லார்ட். ரஷ்யா தான் வந்து உன்னதமானது, ரஷ்ய முறையில தான் நம்ம விவசாயம் பண்ணணும், ரஷ்ய முறையில தான் பேசணும், ரஷ்ய முறையில தான் நிக்கணும், இப்படி. இன்னொருத்தர் வந்து பிரிட்டிஷ் முறையில இருக்கிற ரஷ்யாக்காரர். அவர் வந்து எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் மெத்தட்ல தான் வந்து செய்வார். இந்த ரஷ்யாக்காரனுக்கெல்லாம் காட்டு மிராண்டிக அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். இவங்க 2 லேண்ட்லார்ட்ஸும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பிடிக்காது, ஒருத்தர் பயங்கரமா வெறுப்பாங்க. அப்போ இந்த ரஷ்யாக்காரர் வந்து இங்கிலாந்துக்காரர் மேல பயங்கரமான வதந்திகளை எல்லாம் பரப்பிடுவார். அவர் வந்து கன்னிமேரி படத்தை எடுத்துட்டு விக்டோரியா மகாராணி படத்தை தான் வச்சிருக்காரு அப்படின்னா என்ன சொன்னீங்க? படத்துக்கு பதில் இதுதான் வச்சு அவர் வந்து டெய்லி கும்பிடுறாரு, இப்படி எல்லாம் வந்து அவர் வதந்தி கிளப்பிடுவாரு. இந்த 2 குடும்பங்களுக்கு இடையில ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்போ அந்த ரஷ்யாக்காரரோட பையன் வந்து பீட்டர்ஸ்பர்க்ல போய் படிச்சுட்டு திரும்பி வருவான். திரும்பி வந்தோடனே அவனை பத்தி ஊர்லாம் பெரிய வதந்தி கிளம்பிடும். அவன் வந்து லவ் ஃபெயிலியர்ல இருக்கான், அதான் அவன் வந்து தாடி வச்சிருக்கான், அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அப்படின்னு எல்லாம் வந்து அவனை பத்தி ஒரு வதந்தி கிளம்பிடும். கிளம்பினோடனே இந்த இங்கிலீஷ்காரரோட பிள்ளைக்கு வந்து அவனை கட்டாயம் பார்த்தே தீரணும் அப்படின்னு வந்து தோணும். அவனை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே இவங்கெல்லாம் வந்து பிரெஞ்சு நாவல்ல வர்ற மெத்தட்ல நம்ம வந்து த்ரில்லிங்கா பார்க்கலாம், நீங்க வந்து காட்டுல இருக்கிற இடையர் இவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, அப்ப நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே போய் இவங்க போய் அந்த பையனை வந்து பார்த்துருவான். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவனுக்கு லவ் ஃபெயிலியர் இல்லை, ஒண்ணும் இல்லை, அவன் சரியான கேடி அப்படிங்கிறது அதுதான் தெரியும். அப்புறம் இந்த 2 பேரும் காட்டுக்குள்ளேயே பேசிக்குவாங்க, பழகிக்குவாங்க. ஆனா அவன் வந்து நினைப்பான், வந்து ஆடு மேய்க்கிற மாதிரியே தெரியலையா, வித்தியாசமா இருக்கா, பயங்கர புத்திசாலியா இருக்கா, எதை சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சுக்கிறா அப்படின்ட்டு, உனக்கு எழுது பிடிக்க தெரியுமா அப்படின்னு, தெரியாது அப்படின்னு, நான் உனக்கு சொல்லித்தர்றேன் அப்படின்னு 2 நாள்ல எழுது பிடிக்க தெரிஞ்சு பழகிடுவான். பிரெஞ்சு சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லித்தரேன், அதையும் 2 நாள்ல பழகிடுவா. இப்படியெல்லாம் வந்து போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கதை. ஃபுல் கதையும் வேணுமா? இதான் இது உள்ள இருக்காது, நீங்க படிச்சு பாருங்க. அந்த புஷ்கின் வந்து 5 கதை தான் எழுதியிருக்காரு. ஆமா, அவர் வாழ்ந்த காலமே ரொம்ப கம்மி தானே. சரி, அவன் மொத்தமே 5 கதை தான் இருக்கு. அதுல வந்து எல்லாமே இப்படிதான் இருக்கும், ஒரே லோலையா கிண்டலா இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் சீரியஸா சில விஷயங்கள் இருக்கும். அது ஒரு மாதிரி கிளீனா, ஒரு கண்ணாடி மாதிரி நமக்கு வந்து ஒரு பிளசன்ட் சென்சேஷனை வந்து அது வந்து கொடுக்கும். நமக்கு படிச்சு முடிச்சிட்டாலே மனசுக்கு வந்து ஒரு திருப்தி வரும் இல்லையா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதை இது சொல்லிடுறாரு, நல்லா இருக்கு. இது வந்து என்ன ஆகும்னா, அப்ப இந்த மாதிரி இந்த 2 பேரும் சந்திச்சுட்டே இருப்பாங்க. இதை நம்ம என்ன பண்றது, நம்ம அப்பனுக்கு வந்து ஒருத்தன் இப்படி வெறுக்கிறானே இல்லை, இப்படி எல்லாம் இருக்கும். அப்போ ஒரு நாள் வந்து இந்த இங்கிலீஷ்காரரும் ரஷ்யாக்காரரும் காட்டுக்குள்ள சந்திச்சுக்குவாங்க. சந்திச்ச உடனே இங்கிலீஷ்காரர் வந்து எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் நம்ம வந்து ஐரோப்பிய முறையில நாகரிகமா வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. ரஷ்யாக்காரரும் சொல்லுவாரு. அது வந்து இந்த கரடி வித்தக்காரன் கரடிகிட்ட வணக்கம் சொல்லு ஐயாக்குன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சாமா. அவரும் சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போவாங்க. சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்காரர் குதிரையை வேகமா ஓட்டுவாரு. அது வந்து இவரை கீழே தள்ளிடும். கீழே தள்ளினால முதுகுல அடிபட்டுரும். அப்போ ரஷ்யாக்காரர் வந்து அவரை எடுத்துட்டு போய் முதுகில நீவி சரி பண்ணி 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஃப்ரெண்ட் ஆன உடனே ரஷ்யாக்காரர் வந்து இந்த ரஷ்யா முறையில, உனக்கு ஒரு பிள்ளை இருக்கா, எனக்கு ஒரு பையன் இருக்கா, வந்து கல்யாணம் பண்ணிச்சிடலாம் அப்படின்னு அங்கேயே முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. முடிவு பண்ணி வந்தோன்னா, நீ இனிமேல் வெளியெல்லாம் சுத்தக்கூடாது, உனக்கு கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிச்சிட்டான். யார பண்றது, இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு. அவன் வந்து குழம்பி இது என்ன பண்றது அப்படின்னு. அப்புறம் அவன் வந்து உயிரே போனாலும் நான் வந்து வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் அந்த ஆடு மேய்க்கிற பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவேன், அவனுக்கு தெரியாது இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவான். அவங்க அப்பா வந்து அந்த வேலையில தோலை உரிச்சிருவேன், நீ வந்து இவனை தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, காலங்காத்தால வந்து
அந்த பிள்ளைய பார்த்து, நான் இந்த மாதிரி ஆடு மேய்க்கிற பிள்ளைய தான் லவ் பண்ணுறேன், உன்னை என்னை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு அவர்கிட்டே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்து இவன் போவான். போனால் அந்த ஆடு மேய்க்கிற பொண்ணு வந்து அங்கே உட்காந்துருப்பான் அந்த வீட்டில். போய் பக்கத்தில் போய் திருன்னு முடிச்சுட்டே இருப்பான். அப்போ அந்த இங்கிலீஷ்காரர் வந்து, ஓகே நீங்களே எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா, நல்லது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதோட முடியும். அது இது அதே ரஷ்யா தான். இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு லவ்வை வந்து ஒரு பிளசண்டா, இனிமையா, ஜாலியா பாக்குறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அந்த பிரபு குடும்பங்கள்ல அதை வந்து ரொம்பவும் சிக்கலா, அதுக்கு மேல நாங்க வேற எதையோ எதிர்பார்க்கிறேன், அதுல த்ரில் எதிர்பார்க்கிறேன், இப்படி பாக்குற ஒரு பார்வை வந்து அதே இலக்கியத்திலையும் இருக்கு. அது சொசைட்டியோட ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல அது ஏதோ ஒரு விதத்துல அது எதிரொலிக்க தொடங்கும். இப்போ ரஷ்ய பிரபு வம்சத்துக்கு எல்லா வசதி வாய்ப்புகளுமே இருந்தாலும் கூட திருப்தி அடையாத ஒரு தன்மை இருக்கு இல்லையா? இத வந்து நீங்க ஐரோப்பிய இலக்கிய மொத்தத்திலையும் பார்க்கலாம். என்ன காரணத்தினால காதலர்கள் வந்து பிரிஞ்சு போறாங்கன்னு நம்மளால வந்து சொல்லவே முடியாது. டிஹெச் லாரன்ஸோட ஒரு பியூட்டிஃபுல் கதை சன்ஸ் அண்ட் லவர்ஸ்ன்னு சொல்லிட்டு, ரொம்பவும் அழகியலான இனிமையான கதை. பக்கத்து வீட்டில் டிஹெச் லாரன்ஸ், அவரோட உண்மையான கதை தான். டிஹெச் லாரன்ஸும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருப்பாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு தான் டிஹெச் லாரன்ஸை எழுத சொல்லி தூண்டி விடுவான். இந்த 2 பேரும் அந்த இங்கிலீஷ் கண்ட்ரி சைடு முழுக்க அலைஞ்சு திரிவாங்க. அதெல்லாம் எழுதுறது படிச்சா அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு ஏரிக்கு நடுவில் இருக்கிற தீவுல போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இலக்கியத்துல வந்து எல்லாத்தையும் வந்து பேசுவாங்க. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல பிரிஞ்சிருவாங்க. லவ்ங்கிறது அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி தோண தொடங்கிடும். எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா ஒரு சிஸ்டர் மாதிரி, சிஸ்டர்னா இந்த தங்கச்சி இல்லை, கன்னியாஸ்ரீ, நன் மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃபைட் ஆகி, ஏன் அப்படி வருது அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ரொம்ப பழகிட்டே இருந்ததுனால, பக்கத்துலேயே இருந்ததுனால அப்படி வந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லி தெரியறதில்ல. அப்புறம் அவர் போயிடுவார். ஆனா பின்னாடி அந்த கதையை பத்தி ஆய்வு பண்ணவங்க எல்லாம் என்னன்னா, டிஹெச் லாரன்ஸுக்கு வந்து இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் இருந்தது. அவரு தேடினது வந்து அவங்க அம்மாவை தான். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு காதலியை வந்து அவரால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தானே போய் அந்த லேடி சார்ட்டர்லிஸ் லவ்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டரோட ஒய்ஃபை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு ஓடி அது ஒரு காவியமாக மாறும் டிஹெச் லாரன்ஸோட ஒரு கதை. இந்த வேர்ல்டு ஃபேமஸ் கதைகள்லாம் இப்படியான ஒரு இந்த ஒரு ஓட்டை அதெல்லாம் வந்து இருக்கும். தமிழ்ல எடுத்துட்டா ரொம்ப இனிமையான தமிழ் நாவல்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிளசண்டா நமக்கு வந்து ரொம்ப இனிமையா இருக்கணும். மனசுல வந்து ஒரு லவ்வை பத்தி ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்வீட்டோட மனம் இருக்கும்ல, ஒரு பாதாம் அல்வாவோட, அது வந்து நம்ம மனசுல தங்கி இருக்கணும். அந்த மாதிரியான எழுத்துக்கள் வந்து தமிழ்ல வரமாட்டாங்க. எனக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு மெஸ்மரைசிங் ரைட்டிங் லவ்வை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 2 வந்து சொல்லலாம். ஒன்று வந்து அம்மா வந்தாள். நம்மள படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்கல்ல? அம்மா வந்தாள் பியூட்டிஃபுல் கதை. எத்தனை தடவை படித்தாலும் சலிக்கவே சலிக்காது. அது இதே மாதிரி தான் மீறல். அம்மாவுக்கு வந்து ஒரு லவ் இருக்கும். அப்போ இந்த அதில் வந்து வர்ற குற்ற உணர்ச்சினால பையனை வேதம் படிக்கிறதுக்காக அனுப்புவா. வேதம் படிக்கிற இடத்துல ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு பொண்ணு இருப்பான். அந்த பொண்ணை வந்து அவர் திறமையெல்லாம் காட்டி எழுதுவார். தி ஜானகிராமன் அப்படியான அழகி அப்படி இப்படின்னு எல்லாம். அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள இயல்பா ஒரு லவ் வரும். ஒரு தனியா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும். அதை வந்து அதை நீங்க படிச்சீங்கன்னா தான் நம்புவீங்க. அப்படியான ஒரு மெஸ்மரைசிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரைட்டிங். பாலகுமாரனை விட எனக்கு உண்மையிலே அதுதான் வந்து அழகா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து சொன்னா சிரிப்பீங்க, நீ நான் நிலான்னு ஒரு கதை. அது எழுதுனது வந்து ஸ்ரீ வேணுகோபாலன். அதுல ஒண்ணுமே இருக்காது. சும்மா 2 பேரும் லவ் பண்ணுவாங்க, நடந்து போவாங்க, வெயில்ல போவாங்க, மலையில போவாங்க, குளிர்ல போவாங்க, நைட்ல போவாங்க, வெட்ட வெளியில போவாங்க, ஒரு சிட்டியில ஒரு பிஸி ஏரியால பாத்துக்குவாங்க. இதேதான் கதை. அது முழுக்க அப்படிதான் இருக்கும். அப்புறம் கடைசியில ஏதோ ஒரு சோகமா ஏதோ முடியும். அதுல எல்லாம் உள்ள எல்லாம் வரும், நமக்கு வந்து இதே மாதிரியான சந்தர்ப்பம்
அப்புறம் மனசுக்குள்ள ஒரு சோகமான ஒரு நினைவு, இது இருந்துட்டா போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இப்படியெல்லாம் என்னடா பேத்தலா இருக்கு அப்படி. அப்புறம் அதுலயே டிஸ்கஷனும் வரும். அது எதுக்கு மனசுக்குள்ள இல்ல, அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா மனசு வந்து ஒரு இடத்துல நிற்கும். ஒரு சோகம் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா மனசு வந்து அலையும். ஒரு கொண்டாட்டம் வந்து நம்ம மறந்துடுவோம். இப்படியும் ஒரு கொஞ்சோண்டு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த அழியாம நின்று நம்ம மனசுக்குள்ள, இப்படிலாம் வந்து அதுல வரும். அப்போ இந்த ஸ்ரீ வேணுகோபாலன் வந்து யாருன்னு நான் சொன்னா வந்து நீங்க பயங்கர ஆச்சரியப்பட்டுருவீங்க. அவரு வந்து புஷ்பா தங்குதுரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயங்கர ஒரு மட்டமான எழுத்தாளர் தான் புஷ்பா தங்குதுரை. வணக்கம் வணக்கம். ஆமா, அவரு வந்து ரொம்ப மட்டமா ஆபாசமான கதையெல்லாம் எழுதுவாரு. புஷ்பா தங்குதுரை த்ரில்லிங்கான கதைகள் இதெல்லாம் வந்து எழுதுவாரு. ஆனா அவர் வந்து ஸ்ரீ வேணுகோபாலன் பேர் வச்சுட்டு அழகான கதையில எழுதுவாரு. கேவலமான கதையில எழுதுவாரு. அவர் எழுதுனதுதான் இந்த நீ நான் நிலா. இது வரைக்கும் நீ நான் நிலாவை விட அழகான ஒரு கதை வந்து தமிழ்ல வந்த மாதிரி தெரியல. நல்லா இருக்கும், படிச்சு பாருங்க. அதே மாதிரி அவர் தான் திருவரங்க நூலான்னு ஒரு வரலாறு ஹிஸ்டாரிகள்லாம் எழுதியிருக்காரு. ஆமா, அது பேசிக்கலி அது ஆன்டி முஸ்லீம் தான் அது. ஆனாலும் கூட அது வரைக்கும் தமிழ்ல வந்துட்டு இருந்த அந்த வரலாற்று நாவல்கள்லாம் இருக்குல்ல, அதை விட அது நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா அந்த ஆசிரியருக்கு வந்து ஒரு படிப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து அதுல தெரியும். நிறைய விஷயங்கள் வந்து அதுல இருக்கும். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இந்த நீ நான் நிலா இதுல வரலாம். இந்த மாதிரி நிறைய இனிமையான கதைகள் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ்ல வந்து உண்மையில கம்மி. அப்படி எழுதுறது இல்லை. இப்போ தீஜாராலேயே நீங்க பாத்தீங்கன்னா கூட மோகமுள்ள அவ்வளோலாம் இருக்காது. அது ஒரு மாதிரி சில டயத்துல கொஞ்சம் அது இழுவியா கூட மாறிடும். அங்கங்க அந்த ரெண்டு பேரும் சந்திக்கிறது பேசுறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அதுல வேற என்னென்னமோ வந்துடும். அவரோட மாஸ்டர் பீஸுங்கிறது அம்மா வந்தால்தான். மற்ற புத்தகங்களை விட இது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாலகுமாரனோட ஒரு சில கதைகள்ல அது நல்லா இருக்கும். பொதுவா தமிழ்ல வந்து அழகியல் எழுத்து அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது வந்து தமிழ்ல எழுத்துலையும் சரி, சினிமாலையும் சரி, எல்லாத்துலயுமே சரி, அதுல வந்து ஒரு அழகியல் அப்படின்னு இருக்கு இல்லையா, நமக்கு ஃபீல் குட், நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்வீட்டோட நினைவு, அத வந்து வைக்கிற மாதிரி எழுத்துக்கள் வந்து தமிழ்ல ரொம்ப கம்மியா இருக்கு. வந்து என்னன்னா சீரியஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு உயிரெடுப்பாங்க. ஆனா நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா கூட புத்தி இருப்புல ஒரு 40-50 பக்கம் வரும். அந்த நகுல்னாவும் கத்யூஷாவும் முதல்ல பாத்துக்கிற இனமெல்லாம் இருக்குல்ல அந்த ஊர்ல, அதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. இப்போ அது வந்து அந்த ஆள் வந்து ஒரு மாஸ்டருங்கிறது வந்து அது தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் சந்திப்பை பத்தி அவர் எழுதியிருப்பாரு அவ்வளவு அழகா. அந்த ஈஸ்டர் நாள பனி பெய்யறது அதெல்லாம் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். அட்டகாசமா இருக்கும். இந்த ஆமா அட்டகாசமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் நம்மள கொண்டு எடுத்துருவாரு, அது வேற, அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா அழகு அது. அந்த அந்த இது தமிழ்ல பாத்துருக்கீங்களா? பிரிவோம் சந்திப்போம் வந்து சுஜாதா வந்து ஃபாஸ்ட் மூவிங், ஷார்ப்பா சின்ன சின்னதா எழுதுறதுக்கு வந்து பேர் போனவர். நம்மளை எழுதிட்டு போறது ஒரு அழகியலான எழுத்து, இனிமையான எழுத்துனா பாலகுமாரன் தான். ரைட்டா? ஆனா பாலகுமாரன் கூட வந்து இன்சிடென்ட்ஸ் தான் வரும். ஒரு முழு நாவல்லையும் நமக்கு திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருக்கிற அந்த தன்மை இருக்குமான்னா அப்படி இருக்காது. ஆனா அது கொஞ்சம் தி ஜானகிராமனோட சாயல் வந்து பாலகுமாரன் கிட்ட இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா அவ்வளவு அப்படி சொல்ல, இரும்பு குதிரைகள், மெர்க்குரி பூக்கள், கடல், அவரு வண்ண நிலவன், அது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா லவ் இல்ல, அது ஒரு லிட்டில் பிட் டார்க் இல்ல. இந்த ஆமா விதமான ஒரு டார்க் தானே.
அந்த இதெல்லாம். நான் சொல்றது ஒரு இப்ப நான் ஒரு கதை சொன்ன சீமாட்டியின் மாறுவேடம், அந்த மாதிரி ஒரு ஒரு கதையை வந்து நம்மளால அதிகமா எழுதுறது இல்லை. புஷ்கினோட சீமாட்டியின் மாறு, அதுல வேற ஒண்ணுமே இருக்காது. இதுதான் அந்த கதை. அவரு ஜாலியா உட்காந்துட்டு ஒரு பிளசண்டான மார்னிங்ல உட்காந்து எழுதின மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எழுதுற விஷயங்கள் வந்து இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலயே என்ன ஆகுதுன்னா, முழுக்க முழுக்க என்ன ஆகுதுன்னா ஆண்களா இருக்கிறாங்க. ஆண்களோட மனநிலை, மன உணர்வு இப்படிதான் அதுல இருக்கு. ஆண்களோட பார்வையில இருந்து பெண்களை பாக்குறது இப்படிதான் இருக்கே தவிர, வாழ்க்கையோட இனிமையான அந்த மொமெண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்றது அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவும் வீக்கா தான் இருக்காங்க. அதையும் நீங்க வந்து சுந்தரராமசாமியோட எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப வசீகரமான ஒரு எழுத்து தான். ஆனா இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. புலிமரத்தின் கதையிலும் சரி, ஜெயஜெயசல குறிப்புகளிலும் சரி, ஒரு ஒரு ட்ரைனஸ் தான் இருக்கும் இருக்குல்ல. அந்த அந்த மாதிரி எழுத்துக்கான ஒரு தேவை வந்து இருக்கு. இது வந்து எப்படின்னா தமிழ் சினிமாலையும் இருக்கு இதே மாதிரி. இப்போ மலையாளத்துல ஒரு படம் காணாமறையத்துன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? காணாமறையத்து பார்த்துல சாருல தான் ரே ஓடுது. இன்னைக்கு பாத்துருங்க, சரியா? இன்னைக்கு பாத்துருங்க. அது வந்து உலகத்துல வந்த படங்கள்லயே அவ்வளவு அழகான படம் வந்து சாருலதா தான். அதை நீங்க பாருங்க. அது வந்து பார்க்கலன்னா மிஸ் பண்ண மாதிரியான ஒரு படம். ஒரு ஆல் டைம் கிளாசிக் அது. ரேக்கும் தன்னோட படங்கள்ல ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அது ஒண்ணு இல்லை, அது வந்து தாகூரோட கதை. தாகூருக்கும் அவரோட அன்னிக்கும் ஒரு லவ் இருந்தது. வங்காளத்துல அதை பத்தி நூற்றுக்கணக்கான கதைகள், கவிதை, சினிமா எல்லாமே வந்திருக்கு. உண்மையிலே காவிய காதல்னா அந்த காதம்பரி தேவிக்கும் ரவீந்திரநாத் தாகூருக்கும் வந்ததுதான். அது வந்து என்னன்னா, அவங்களுக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகம். அவங்க அண்ணனுக்கும் இந்த காதம்பரிக்கும் நடந்த இதில் திருமணத்தில் 10-15 வயசு இருக்கும். இப்போ ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் வச்சிருவாங்களே, 15-16 வயசுல. அப்போ தாகூர் வந்து தம்பி, அவருக்கு ஏஜ் குரூப்லாம் கரெக்டாக இருப்பார். இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில ஒரு லவ் வரும். இவங்க 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாக விரும்புவாங்க. அதை அடிப்படையாக வச்சு தான் அவர் சாருலதாங்கிற ஒரு கதை எழுதுறாரு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி ரே வந்து ஒரு படமாக எடுக்கிறார். அந்த கதையும் ஒரு பட்டும் படாமல் போகும். ஆனால் உண்மையாக நடந்தது வந்து ஒரு பயங்கரமான ட்ராஜடி. தாகூர் வந்து வெளிநாட்டுக்கு படிக்க போயிடுறாரு. இந்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமான ஒரு தனிமை வந்து அதிகமாக அப்படின்னு சாப்பிட்டு சூசைட் பண்ணிக்கிறான். அதான் உண்மையாக வந்து நடக்குது. கதையில் தாகூர் வந்து அதை சொல்லியிருக்க மாட்டார். சாருலதாலையும் அது வராது. சார்லதால ஆமா பாருங்க, ரொம்ப அது அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த அந்த படம். அதே மாதிரிதான் சொன்ன இந்த காணாமறைத்து மலையாளத்துல மம்முட்டி நடிச்ச படம். அது 80களில் வந்துருக்கு. அது ரொம்ப ஜாலியான ஒரு ஒரு படம். சீரியஸாலாம் வந்து அது இருக்காது. நீங்க ஆர்ட் பிலிம்ங்கிற லிஸ்ட்லயும் சேர்க்க முடியாது. இப்போ இந்த மாதிரி மற்ற மொழிகள்ல எல்லாம் நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் வரும். இந்தியில ரஜினிகாந்தான்னு ஒரு படம். ரஜினிகாந்தா வந்து சாயந்தரம் பூக்குற ஒரு பூ, சரியா? அதுல அது வந்து ஹீரோயினும் ஹீரோயினுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். அமல் பாலகர் நடிச்ச படம் அது. ஹீரோயினுக்கு வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னன்னா, அவன் ஒரு லைட்டா ட்ரேட் யூனியன் அப்படி இப்படின்னு எல்லாம் அலைவான். டயத்துக்கு வரமாட்டான். எப்போ பார்த்தாலும் கதாநாயகி கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பான். இன்னைக்கு வரேன்னா காலையில் வரேன்னா சாயந்தரம் தான் வருவான், சாயந்தரம் வரேன்னா இன்னொரு டிசிப்ளினே வந்து இல்லாமல் இருப்பான். அப்போ ஹீரோயினுக்கு வந்து வேற ஒரு ஊருக்கு பாம்பே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்போ பாம்பேக்கு போனோன்னா பழைய காலேஜ் மேட் ஒருத்தனை வந்து பார்ப்பான். பார்த்த உடனே அவன் வந்து இவனுக்கு நேர் எதிராக இருப்பான். 5 மணினா கரெக்டாக 5 மணிக்கு வந்து அந்த இடத்துல நிற்பான். இது செய்யணும் அப்படின்னு சொன்னா எல்லா ஏற்பாடுகளோடையும் அதுல வந்து இருப்பான். அவன் பேச்சும் வந்து பொறுப்பா இருக்கும். அப்போ வந்து அவனை வந்து கவனிக்க தொடங்கிடுவான்.
அவனை வந்து பார்த்துட்டு இருப்பான். அவனோட பேசுறதுக்காக காத்துட்டு இருப்பான். எல்லாமே காஃபி ஷாப்பு போவாங்க, எல்லாம் போவாங்க. இப்படி இருக்கும். வந்து கன்ஃபியூஸ் ஆகும், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்மளால இவ்வளவு ஈஸியா நம்மளால மனசை மாத்திக்க முடியுமா, இது எவ்வளவு தூரம் போகும், இது என்ன பண்றது அப்படின்னு வந்து தெரியாது. அப்புறம் காலிங் பெல் அடிச்சுது அப்படின்னு சொன்னா நம்ம அட்டன் பண்ணாம உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்பா. ஆனால் தன்னை அறியாம வெளியே வந்து அதை அட்டன் பண்ணிடுவோம். 2 பேரும் டீ சாப்பிடுவாங்க. இப்படியே இருக்கும். அப்புறம் அந்த 5-6 நாள் லீவு முடிஞ்ச உடனே திருப்பி டெல்லிக்கு வருவான். டெல்லிக்கு வந்தோடனே வழக்கம் போல அவன் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரமாட்டான். ஆனா இவனை வந்து விட்டுறது, துரத்தி விட்டுறது, முடிச்சிடுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றும் போது வெளியே வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து நிற்பான். டக்குன்னு எல்லாம் மறந்துடும். அந்த பழைய இவன் இந்த ஃப்ரெண்டு. அதான் படம் ரஜினிகாந்த் தான். அவ்வளோ அட்டகாசமான அதுல அந்த ரஜினிகாந்த் பூல்னு ஒரு பாட்டுலாம் இருக்கும். நல்ல பாட்டு, அட்டகாசமான பாட்டு, ஹிந்தி பாட்டு. இதெல்லாம் வந்து நம்ம மனசுக்கு பிடிச்சதா இருக்கும். அது ஒன்றும் ரொம்ப சீரியஸா என்னமாவது எதாவது நடந்துருமோ அப்படிங்கலாம் ஒன்றும் இருக்காது. ஜாலியா இருக்கும் இந்த மாதிரி படங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயர், ரைட்டா. ஆனா இதுல எல்லாத்துலயுமே அந்த இதுல இருந்து கொஞ்சம் விலகி போற அந்த ஒரு தன்மை இருக்கும். அது அந்த ஒரு நெருடலான தன்மை வந்து ஒரு அதிகமான ஒரு அழகியல் தன்மை வந்து கொடுக்குதோ என்னவோ தெரியல. பேசிட்டே இருக்கோம், போதும், சும்மா என்ன பேசிட்டு. அதான் இந்த மாதிரி தமிழ்ல வந்து இவ்வளவு அழகான சினிமாக்கள், எழுத்துக்கள் எல்லாம் வராம போனதுக்கு என்ன காரணம்னு தெரியல. இந்த தமிழ்காரங்களுக்கு இருக்கிற ஒரு சீரியஸ் மென்டாலிட்டி. 2 பேர் கொஞ்ச நேரம் நெருக்கமா பேசினாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லாட்டி காதல் தோல்வியில வந்து துடிச்சுட்டு வாழணும், இப்படி எல்லாம் இருக்கிற ஏதோ ஒரு மனநிலை வந்து இங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? காதல் மாதிரியே அதோட தோல்வியும் கூட அவ்வளவு இதா பார்த்துக்க வேண்டியது இல்லை. ஒரு பிரெஞ்சு பழமொழி இருக்கு, விலகி போற காதலையும் ட்ரெயினையும் துரத்திட்டு போகாத, அடுத்தது பின்னாடியே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பின்னாடியே வந்துட்டு இருக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. அது 2 பேருக்குமானதுதான் அது. ஸோ அந்த மாதிரி இல்லாம அதை ரொம்ப பிடிச்சி தொங்குற ஒரு தன்மை வந்து தமிழ்ல இருக்கு போல இருக்கு. மாத்திக்கிறதுன்னு இருக்கிறது இல்லை, அது இங்க இல்லை. ஆனா அது எப்பவுமே அப்படி இருந்துச்சா அப்படின்னா அப்படியும் தோணலை. காதல் வந்து தன்னைய மாத்திக்கிறது, அதுல வந்து விதவிதமா எல்லா விதமான அட்டுழியமும் காதல்ல நடக்கிறது, இதெல்லாம் கீராவோட கதைகளை படிச்சீங்கன்னா தெரியும். அது வந்து அது இன்னதுதான் கிடையாது, ஆபாசம். இவங்க 2 பேர் இருக்காங்க, அந்த கதையெல்லாம் சொல்ல முடியாது, நீங்க படிச்சு பாருங்க. கதைகள்னு கீரா வந்து எழுதியிருப்பாரு, நாட்டுப்புற கதைகள்னு வந்து எழுதியிருப்பாரு. அதுதான் என்னன்னா இந்த காதல் இருக்குல்ல, இந்த வெள்ளாள காதல் இருக்குல்ல, ஐயரு வெள்ளாள காதல், இது வந்து எல்லாத்து மேலேயும் திணிச்சிட்டாரு. அதுலதான் வந்து வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அவங்க வந்து இன்னொருத்தனையே நினைச்சிட்டே இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கும்ல. அதுல வந்து மனசு வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணும். மற்ற காதல் எல்லாம் அதெல்லாம் இருக்காது. அதுல வந்து உடல் ஒரு முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணும். கண்டு போறதும் மாத்திக்கிறதும் விலகிறது இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். 80% சாதிகள் வந்து அறுத்து கட்டுற சாதி தானே தமிழ்நாட்டுல. இது வந்து வழக்கம் தானே. ஆனா என்னன்னே தெரியாம காவல் கோட்டத்துல சு வெங்கடேசன் அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாரு, 3 இடத்துல கட்டி கொடுத்தாங்க, 3 இடத்துலயும் சண்டை போட்டு வந்துட்டா அப்படின்னு எல்லாம் இருக்கும். ஸோ அந்த காதலை வந்து ரொம்ப வாட்டி வதச்சிக்கிற விஷயமா ஆக்கிக்காம அதை ஒரு லைட்டா கொண்டு போகிற ஒரு தன்மை வந்து தமிழ் இலக்கியத்துல இல்ல போல தெரியுது. ஆமா, அதனால என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம பாக்குற இந்த மாதிரியான கதைகள் வந்து இங்க கம்மியா இருக்கு. தமிழ் கிளாசிக்ஸ் இங்க காதல் இல்லாமலாம் இல்லை. ஆனா இப்போ நீங்க ஒருதலை ராகம் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, அவன் எதுக்கு சாகணும்? இப்போ கல்லூரி காதல் எல்லாம் எப்படி முடிஞ்சோன்னு போயிடுச்சுல, அவங்க வேலை பார்த்து போறாங்கல்ல, அது ஏன் போய் நீ அவ்வளவு பெரிய விஷயமா அதை வந்து ஆக்க வேண்டிய தேவை என்ன? அந்த மாதிரி அது தேவையில்லாத ஒரு சீரியஸ்னஸை வந்து அதுக்குள்ள போட்டு தொல்லை பண்ணிக்கிற ஒரு தன்மை வந்து இருக்கு. அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டா நமக்கு நல்ல சினிமா இலக்கியம் எல்லாம் கிடைக்கும்.
இப்போ காதல் எப்படி வாங்க இந்த தலைமுறை ஜென்சி கிட்ஸ் எல்லா டயத்துலையுமே வந்து லவ் பண்றவங்க பண்ணத்தான் போறாங்க. ஆனா இப்போ வந்து இவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு. இப்போ வந்து முன்னாடி ஒரு 30-40 வருஷம் வந்து தமிழ்நாடு நல்லா இருந்த காலம். அப்போ இந்த ஆணவ கொலையெல்லாம் அவ்வளவு இருக்குல்ல. இப்போ நீங்க மெட்ராஸுக்கோ கோயம்புத்தூருக்கோ ஓடி போயிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது இல்ல, துரத்திட்டு போறது அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் இருந்துச்சுன்னா ஜாதி மாதிரி கூட கல்யாணம் நிற்கிறது அப்படிங்கிறதும் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ரொம்ப கமிட்மெண்ட் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்காங்க. அப்போ இந்த ஆப்பெல்லாம் இருக்குல்ல, பிம்போல் இந்த மாதிரியான ஆப்பெல்லாம் வந்து டேட்டிங் ஆப்லாம் இருக்கு. எலைட் காலேஜஸ்லாம் அது பிரபலமாகவும் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லவ்வுக்கான வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் வந்து பிம்போல் ஆப்பில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பையனை செலக்ட் பண்ணிக்க முடியும். அதில் பெரிய கமிட்மெண்ட் இல்லாமல் அதில் வந்து இருந்துக்கவும் முடியும், விலகி போயிடவும் வந்து முடியும். இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னு தெரியல. ஆனா இன்னைக்கு வந்து குடும்பத்தோட பிடி வந்து லூஸ் ஆகி சமூகத்தோட பிடி வந்து சீரியஸ் ஆயிடுச்சு. அது வந்து பெரிய சிக்கலா இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்த இந்த 30 வருஷத்துல இவ்வளவு டிவோர்ஸ் கேஸ் வந்து எனக்கு வந்ததே இல்லை. ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, பிள்ளைங்க வந்து மாறிட்டாங்க, நிறைய படிச்சுட்டாங்க, சம்பாதிக்கிறாங்க, சொந்த காலில் நிற்கிறாங்க. பசங்க வந்து மாறல, மாற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ 2 பேரும் லவ் பண்றாங்க, ரொம்ப ஒரு ஃபேரிடேல் வாழ்க்கை தான், ஃபேரிடேல் லிவிங். 2 பேருக்கும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். இவங்கிட்ட ஒரு நல்ல ஒரு பைக் இருக்கு, அந்த பிள்ளைகிட்ட ஒரு ஆல்டோ கார் இருக்கு. 2 குடும்பமும் நல்ல குடும்பம். ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுக்குறாங்க, கல்யாணம் பண்ணி ஹனிமூனை புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த ஃப்ளாட்ல வந்து 2 பேரும் வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க, நல்லா தான் இருக்கு. ஆனா அடுத்த நாள் காலையில இந்த புள்ள வந்து காஃபியோட தன்னை எழுப்பணும்னு அவன் எதிர்பார்க்குறான். அந்த இடம் வந்து பிரச்சனை, அது பிள்ளைக்கு பழக்கம் இல்லை. இப்போ வீட்டில் இன்னைக்கு இப்போ வந்து பிள்ளைங்களை நம்ம அப்படி வளர்க்குறது இல்லை இல்லையா? அவங்க வந்து ஒரு வேலையும் செய்யறதே இல்லை, அப்படிதான் இருக்காங்க. அப்ப நான் எதுக்கு இவனுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப நீ ஒய்ஃப்னா அப்புறம் இதெல்லாம் தானே பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த பசங்க கிட்ட வந்து ரொம்ப வித்தியாசமான எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும். என்னன்னா, எனக்கு வந்து இன்னொரு அம்மாவா இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேங்க அப்படின்னுலாம். வழக்கமா கேஸ் விஷயத்துல எல்லாம் பானு தலையிட மாட்டாங்க. இப்ப இதை வந்து அங்க உள்ள ஹால்ல உட்காந்து கேட்டுட்டு இருந்துட்டு, உனக்கு அம்மா வேணும்னா உங்க அப்பனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி விட, சின்ன பிள்ளைய பிடிச்சி எதுக்க உயிர் எடுக்கு. அது பெண்கள் வந்து இப்ப மாறிட்டாங்க, நிறைய படிக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, வீட்டுக்கு வெளியே போய் இருக்காங்க. அதை அக்காமடேட் பண்ற மாதிரி ஆண்கள் வந்து மாறல. இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து லவ் பண்ணும்போதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ரொம்ப லவ் பண்ணும்போது யார் காஃபி போடுறதுங்கிற பிரச்சனை வர்றது இல்லைங்களா, அதெல்லாம் இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்றதுல நிறைய பிரச்சனை இருக்கு, சீரியஸ் பிரச்சனைகள் வந்து வருது, டிவோர்ஸு. அப்புறம் அந்த ஒர்க் ஸ்டைல்ல வந்து பிசிக்கலா ஏதோ ப்ராப்ளம் வருது போல தெரியுது. மெடிக்கலா நிறைய பசங்களுக்கு அந்த ஹீட்டா மேபி அது இன்னும் எனக்கு அவ்வளவு கரெக்டா சொல்ல முடியல. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இஷ்யூ, அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல இன்னைக்கு ஜென்ஸுக்கு. இந்த மாதிரி நைட்டு அது மாதிரி ஜென்ஸுக்கு வந்து இப்போ பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனை. வெளியிருந்து பார்த்தா இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படியெல்லாம் தோணுது. அப்புறம் ஒவ்வொரு ஜாதியிலையும் அது பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு பையனை தேடி பிடிக்கிறதுங்கிறது வந்து பெரிய சிக்கலா இருக்கு. ஏன்னா எல்லா வீடுகள்லயுமே ரொம்ப ட்ரெடிஷ்னலா அந்த மாதிரி பெண்கள் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு கூட்டு குடும்பம், மாமியார், அதாவது அம்மா வேணும்னு எதிர்பார்க்குறானுங்க.
அதனால இது வந்து அந்த லவ்வும் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா நான் கமிட்டலா இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த என்ன அவுட் சோர்ஸ்டுன்னு ஒரு படம், அவுட் சோர்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அதுல வந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்து பாம்பேக்கு வருவான், அவுட் சோர்சிங் பண்ற ஒரு கம்பெனியை உருவாக்குறதுக்காக முதல்ல வருவான். வந்தோடனே நிறைய பேரை பிடிச்சி அங்கே அவுட் சோர்சிங் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் எல்லாம் அவன் வந்து கொடுப்பான். கொடுக்கும்போது கொடுப்பான். அதுல கொஞ்ச நாள்ல வந்து இந்தியாக்காரங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வந்து தெரியும். எப்படின்னா இங்க வந்து என்னதான் லவ் இருந்தாலும் வீட்டுல வந்து மாமா பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படின்னோடனே அந்த பொண்ணு வந்து காதலனை கூட்டிட்டு கோவா போவோம். ஒரு மாசம் இருந்துட்டு அப்புறம் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு இதுல கோரக்பூர் போய் வீட்டுல பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணிடுவான். இதுக்கு பேர் வந்து ஹாலிடே இன் கோவா. பிரேக்கப்புக்கு பேர். வெள்ளைக்காரன் வந்து ஆடி போயிடுவான், இப்படி ஒரு கல்ச்சரா உலகத்து. அவுட் சோர்ஸ்டு அவனே ஆடி. இதெல்லாம் பழக்கமான ஊர்லயே கூட இப்படி நடக்காது. அது ஒரு சின்சியாரிட்டி இருக்கும். தலை முதல்ல இருந்து எல்லாமே ஃப்ராடா இருக்காங்க. அது மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு இந்த இப்ப இருக்கிற அந்த சொசைட்டியோட இது வந்து ஒரு ஃப்ராடு தனத்தை நம்மளை வந்து பண்ண வைக்குது. அது அப்படிதான். இப்போ இப்போ ஒரு கேஸ் வந்துச்சு. ஒரு 3-4 மாசத்துல அந்த பையன் வந்து சவுதி அரேபியாவுக்கு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட எந்த கான்டாக்டும் வச்சுக்கிறது இல்லை. என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து அதுக்கப்புறம் என்ன தெரியுது, இந்த பொண்ணை வந்து இவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா பழகின பின்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் ஓப்பனா தன்னோட பழைய லைஃப் அதெல்லாத்தையும் சொல்லிட்டான். சொன்ன உடனே ஐயோ இது எப்படி நடக்கும், இது எப்படி வந்து சாத்தியம், உன்னோட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது டிவோர்ஸ் வரைக்கும் போய் அது இப்போ வந்து நிக்குது. இப்படி ஒரு அன்ஈவன் டெவலப்மெண்ட் இருக்கு சொசைட்டில. மற்றபடி மத்த லவ் அடல்ட்ரி அதெல்லாம் எப்பவும் போலதான் போயிட்டு இருக்கு. அது அது எப்போ இருக்கிற, அதுக்கெல்லாம் யாரும் ஆணவ கொலை பண்றது இல்லை. அதுல ஆணவத்துக்கே இடம் இல்லை.